இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டரை போய், சப் இன்ஸ்பெக்டரை போய் பார்த்துருக்கிறார், எஸ்ஐயை போய் பார்த்துருக்கிறார். அப்போ எப்படி இருப்பார்? ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு விவசாயி எப்படி அங்க எப்படி நடந்து போறாரு, அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவர் பேசுற துணி எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழை விவசாயி, ஒரே ஒரு மாடு தான் இருக்கு. அப்ப அங்க போய் உதவி கேட்க போகும்போது எப்படி அவர் கேட்பாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் எப்படி பேசியிருப்பாரு. நிச்சயம் பண்ணி ஓரமா இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்புறம் நிறைய காரியங்கள் பேசுறாரு. 2 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. அப்பவும் அவர் நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாம் போன பிறகு இவனை பார்த்து, இந்த விவசாயியை பார்த்த உடனே மறுபடியும் கூப்பிட்டு, என்னையா உனக்கு பிரச்சனை, மறுபடியும் மாடக்காரன் வந்திருக்கிறேன், சரி போ அதை இவரை போய் பாரு, ஏட்ட போய் பாரு. உடனே ஏட்ட போய் பார்க்கிறாரு. அவரு என்ன விஷயம் கேட்டா, மாடு காணுமா, உனக்கு ஒரு வேலை இல்லை, போய் ஓரமா நில்லு. அவரு ஒரு 2 மணி நேரம் நிக்க வச்சார். ஒரு 2 மணி நேரம் நிக்க வச்சு கடைசியில் அங்கேயும் போய் நேரா போய் இந்த ரைட்டர் இருப்பார், போய் இந்த ரைட்டரை போய் பாரு. நேரா அங்க போன ரைட்டர் அவர்கிட்ட போய், அவர்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, பேனா வாங்கிட்டு வா, இத்தனை பேப்பர் கட் வாங்கிட்டு வா, இத்தனை டீ வாங்கிட்டு வா, இத்தனை பஜ்ஜி வாங்கிட்டு வா. இவர்கிட்ட இருக்கிறது வெறும் 52 ரூபாய். மாடு ஒரு வாரமா காணும். மாடு பால் வித்து தான் ஒரு வியாபாரம், அதுதான் பிழப்பு, வேற வழியே இல்லை. பாக்கில இருக்கிற சில்லறைலாம் பொறிக்க 52 ரூபாய் தவிர ஒண்ணுமே இல்லை. வீட்டுக்கு போறது கூட எனக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை, இந்தாங்க எவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு. உண்மையா அவனோட பெரிய ரோதனையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. ஏன்னா எழுதலாம் இல்லை, அவர் நேரா கூப்பிட்டு, சரி இந்த கை நாட்டை கொஞ்சம் வச்சுட்டு நீ கிளம்பிப்போ, மாடு கிடைச்சதுன்னா நாங்க வந்து சொல்றேன் இல்லையா. நம்ம சொல்றாரு. அவங்களும் அவர் கேட்கல, எனக்கு தெரியும் அவன் வீடு எங்க இருக்கு, இடம் எனக்கு தெரியும், அட்ரஸ் தெரியும், இப்போ நான் வந்து மாடு காணா போச்சுன்னு சொல்லி அனுப்புறேன், அந்த மாடை பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி இவரு கை நாட்டு வைப்பாருன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து கை நாட்டை வைக்க போனா, அவர் கை நாட்டை வைக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், கூனி குறுகி ஒரு மாதிரி பவ்யமா அப்படியே ஒரு மாதிரியா இருந்த மனுஷன் கொஞ்சம் அந்த அந்த ரைட்டர் கிட்ட பேனாவை பிடுங்கி அந்த ஒயிட் பேப்பர் ஒரு கையெழுத்து ஒன்று போட்ட உடனே எல்லாருடைய முகமும் மாற ஆரம்பிச்சது. ஸ்டேஷன்ல இருக்கிற பப்ளிக் முதற்கொண்டு, அங்க இருக்கிற போலீஸ்ல இருந்து எல்லா இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாருமே எழும்பி நின்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட இருப்பு ஒரு பெரிய சீல் எடுத்து ஓங்கி ஒரு சீல், அந்த சீலை அடிச்சுட்டு அப்படி போய் சேர்ல போய் கம்பீரமா உட்காந்து கால் மேல கால் போட்டு அப்படி நின்னார், உட்காந்தாரு. உட்காந்த உடனே அங்க இருக்கிறோம் எல்லாம் மிரண்டு போயிட்டானுங்க. மிரண்டு எழும்பினு எல்லாம் சல்யூட், ஒரு பெரிய லாங் சல்யூட் அடிச்சு அப்படி நின்னாங்க. வந்தவர் சாதாரண விவசாயி இல்லைன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. வந்த ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சது. அப்ப எல்லாரும் ஓங்கி ஒரு சல்யூட் அடிச்சோன்னா அடுத்த நிமிஷம் அந்த ஸ்டேட்ல இருக்கிற கலெக்டர் முதற்கொண்டு டிஎஸ்பில இருந்து எல்லாரும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்களாம். எல்லாருமே வந்துட்டாங்க. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். எல்லாரும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. மாவட்ட கலெக்டர்ல இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லாரும் வந்து நின்ட்டாங்க ஸ்டேஷன்ல. என்னையா நடக்குது இந்த ஸ்டேஷன்ல அப்படின்னு. அந்த சீலை பாத்தீங்கன்னா தேசத்தினுடைய பிரதமர் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்தியாவுடைய 5வது பிரதமர் தேசாய் சிங் சொல்லிட்டு 5வது பிரதமர். ஒரு வருஷம் தான் 1979 80 வரைக்கும் இருந்த ஒரு இந்தியாவுடைய பிரதமர் ஒரு விவசாயியுடைய பிரச்சனையை கேட்டு அவர் அந்த ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த ஸ்டேஷன்ல. அப்போ அந்த கலெக்டரை பார்த்து கேட்குற, அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களை பார்த்து கேட்குற, என்ன நடக்குது இங்க, இந்த மாநிலத்தில் என்ன நடக்குது, விவசாயிக்கு இந்த நிலைமையா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். இது எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த விவசாயி தங்கி இருக்கிற கிராமத்தில் ஒரு படிச்ச ஒரு இளைஞனை கூப்பிட்டு, நான் பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதணும், நீ எழுதி கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அந்த இளைஞன் கேட்டானா, நீ எழுதுற லெட்டர்லாம் எங்கேயா போய் கவர்மெண்ட் பிரதமர் ஆபீஸ்க்கு எங்க போகுது, அவர்லாம் எங்க பார்க்க போறாரு, இந்த லெட்டர்லாம் போய் சேரவா போகுதுன்னு சொல்லி கேட்டாங்களாம். இல்ல நீ எழுது அப்படின்னு சொல்லி. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, அந்த லெட்டர் பல முறை போய் சேர்ந்துச்சான். பல முறை எழுதி 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 அந்த லெட்டரை அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாராம். பல முறை அந்த லெட்டர் போய் சேர்ந்த பிறகு ஒரு நாள் அந்த லெட்டர் வந்து பிரதமர் அலுவலகத்துல பிரதமர் கண்களுக்கு அந்த லெட்டர் தென்பட்டது. அந்த லெட்டரை வாசிச்ச உடனே அவர் வேறு உருமாற்றம் அடைந்து, அதாவது மாறு வேஷம் போட்டு அந்த அந்த விவசாயி போல ஒரு பழைய கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, தலைப்பாக ஒரு பழைய ட்ரெஸ்ஸோட வந்து அங்கே நின்று
இந்த காரியத்தை நியாயம் செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீண்ட நாளாக பல மாதங்களாக ஒரு கடிதத்தை எழுதின அந்த விவசாயிக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த பிரதமருக்கு என்னுடைய கோரிக்கை போய் சேரும், ஒரு நாள் கண்டிப்பா என் கோரிக்கையை ஏற்று எனக்கு ஒரு நியாயத்தை கண்டிப்பாக இவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை அந்த விவசாயிக்கு இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இதை படிச்ச போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விவசாயிக்கு பிரதமர் மேல வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவராகிய பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் மேல வச்சா எப்படி இருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. கோரிக்கை பல நாட்களாக வைக்கப்பட்டது, ஒரு நாள் அந்த கோரிக்கை நிறைவேறுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், நீங்க ஒவ்வொரு நாளும் வைக்கிற கோரிக்கை ஜெபங்கள் நிச்சயம் ஒரு நாள் நல்ல பதிலை கொண்டு வரும். உற்சாகம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. 1979 நம்ம தேசத்தில் இருந்த பிரதமர், 5வது பிரதமர், அவர் செய்த ஒரு காரியம், கண்டிப்பாக இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமா செய்வார். அதுதான் நம்ம இன்னைக்கு பிரசங்கமா கேட்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கிற பதில் வித்தியாசமா இருக்கும். நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். யோசித்து பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர்கள், சொல்லுங்க நம்மோடு இருக்கிறவர்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அதிகம். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமா, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்துட்டுன்னா நம்ம உடனே எல்லாரும் போல ஓடுவோம். ஒரு சின்ன பிரச்சனை, ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, எனக்கு இந்த ஊர் தலைவரை தெரியும், இந்த ஊர் துணைத் தலைவரை எனக்கு தெரியும், வாங்கய்யா நான் கூட்டிட்டு போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னார். நேத்து ஒருத்தர் வந்தார், உங்களுக்கு பிரச்சனையா சொல்லுங்க, துணைத் தலைவர் எனக்கு நல்லா தெரியும், தலைவர் எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போய் நான் பிரச்சனையை சால்வ் பண்றேன்னாரு. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். நான் அவர் நினைச்ச மனசுல ஆண்டவர் நினைச்சிட்டு, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் தலைவரை பாரு. நமக்கு உதவி செய்கிற சகாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தலைவரை பார்க்கிறவங்க அவங்களுக்கு வேற எந்த சகாயமும் கிடையாது, நமக்கு பெரிய சகாயம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சோ இங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திடம் கொண்டு தைரியமா இருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிற துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிற ஒரு வல்லமையான தேவனா இருக்கிறார். ஆமென். அவங்க கிட்ட நல்ல ஆயுதங்கள்லாம் இருக்குது, லேட்டஸ்டான ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்குது. ஆனா நமக்கு என்ன ஆயுதம்னா, ஆண்டவர் தான் நமக்கு ஆயுதமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க ஆயுதங்களோடு கொண்டு நின்னு யுத்தம் பண்ண நிற்கிறாங்க. ஆனா ஆண்டவர், அவர் யுத்தம் பண்ணுகிறார் நமக்காக என்று விசுவாசிப்போமானால், நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் ஆயுதங்களை கொண்டு யுத்தம் பண்ண மாட்டார் என்பதை விளக்குறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை. சரியா? நமக்கு யுத்தம் பண்ண விரும்பினா ஆண்டவர் ஆயுதத்தை கொண்டெல்லாம் பண்ண மாட்டார், ஒரே ஒரு தூதன் போதும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு தூதன் போதும், ஒரே ஒரு தூதனை வைத்து ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வெற்றியை தந்து விட்டார். நீங்க பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. அசிரிய ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? பாருங்க, இப்போ அந்த சனகரிப் ராஜா கேட்கிறாரு, அசிரிய ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது, ஆள் விட்டு சொல்லி அனுப்புறாரு, நீங்கள் முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதினால் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? ஒரு தேசத்துல முற்றுகை போட்டாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துல இருக்கிற மக்கள் அந்த தேசத்துல எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லை என்று சொன்னால், ஜெயிக்கிறதுக்கு போட்டி போடுறதுக்கு
போட்டி போடுறதுக்கு அவங்க தயாராக இல்ல, எதிராளியை விட நம்ம பலவீனமான ஆட்கள் அப்படின்னு தெரிஞ்சா உடனே அந்த இடத்தை விட்டு, அந்த தேசத்தை விட்டு அவங்களுக்கு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடணும். ஆனா வந்திருக்கிறது அசீரியா ராஜா, இவங்களும் எசேக்கியா ராஜா. அசீரியா ராஜா படையை காட்டிலும் இவர்கள் மிகவும் குறைந்தவர்கள். அவங்க ஏற்கனவே பல தேசங்களிலிருந்து வெற்றியை அநேக இடங்கள் வெற்றி பெற்று கொண்டே வந்து கொண்டே இருக்கிறாங்க. இங்க எசேக்கியா ராஜா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுன்னு சொல்ற மாதிரி இல்லை இங்க. ஆனா அசீரியா ராஜா கேட்கிறாரு, நாங்க ஏற்கனவே நிறைய வெற்றியெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல நாங்க ஜெயிச்சு வந்திருக்கிறோம். உங்க படையை காட்டில எங்க படை மிகுதியான படை, அதிக எண்ணிக்கை உள்ள படைகளா எங்க படை இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க வந்திருக்கிறோம் தெரிஞ்சும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி ஓடி போகாம நீங்க தைரியமா இருக்கீங்களே, என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு அசீரியா ராஜா. அப்ப அவன் சொல்றான் திருப்பி, ஒருவேளை உங்களுடைய எசேக்கியா ராஜா உங்களை நம்ப வச்சு உங்களை இடத்துல வச்சிருக்கிறானா, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரு, கர்த்தர் உங்களை எல்லாம் செஞ்சிருவாருன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு உங்களை உட்கார வச்சிருக்கிறானா, கடைசியில அவனோட சேர்ந்து நீங்களும் அழிஞ்சு போயிருவீங்க, யுத்தத்துல நீங்களும் தோற்று போய் நீங்களும் மடிந்து போவீங்க அப்படின்னு சொல்லி அசீரியா ராஜா ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா இவங்க யாருமே வாயை திறக்கவே இல்லை இந்த இடத்துல. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சில காரியங்கள் நமக்கு எதிர்மறையாக இருக்கிறது, சூழ்நிலைகள். அவன் ஏற்கனவே பல இடங்களில் வெற்றி பெற்றவன், இதுல வேற எசேக்கியா ராஜா ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய மேடைகளையும் 12ஆம் வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று சொன்ன என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா. அப்போ ஆண்டவருடைய பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்து போட்டவன் அந்த எசேக்கியா. அப்ப எசேக்கியா செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறான், அசீரியா ராஜா சொல்லி காட்டுறான். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறானே, அவன் வார்த்தையா நம்புறீங்க, அவன் சொல்ற தெய்வத்தையா நீங்க நம்புறீங்க, அவன் பேச்ச நம்பி அவன் பின்னாடியா போறீங்கன்னு சொல்லி அங்கே எசேக்கியா ராஜாவுடைய சில குறைகள், அவன் வாழ்க்கையில் நடந்த சில மிஸ்டேக்ஸ், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லி, ஏன்னா ஆண்டவருடைய பலிபீடத்தை எல்லாம் அவன் தகர்த்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதும் அடுத்தது அவன் சொல்றான், 14ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாழாக்கின அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை தன் கைக்கு தப்புவிக்க பலவானாய் இருந்தான். இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பதை எப்படி என்கிறார் என்று சொல்லி இவன் சொல்றான், எங்க போன இடத்துல வந்த இடத்துல எல்லாம் எல்லா ஜாதிகள் இடத்தும் எல்லா தேசங்கள் இருந்தும் அந்தந்த தேசத்துல இருக்க அந்தந்த தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்யல, எங்க வெற்றியை தடுக்க முடியல. அவர் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைனா சொல்றாரு. ஒரு அசீரியா ராஜா சொல்றாரு, ஒவ்வொரு இடத்துல வந்தோம், எல்லா இடத்துலயும் இருக்கிற எல்லா தெய்வங்கள் அங்கெல்லாம் இருந்துச்சு, அந்த தெய்வம் அந்த ஜனங்களை காப்பாற்ற முடியல, அந்த ஜனங்கள் எல்லாம் எங்க கையில எங்க தேவர்கள் எங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறோம், இங்க வந்து இந்த எசேக்கியா ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தேசத்தை நாங்க என்ன செய்ய போகிறோம், இப்படி நாங்க அடிச்சு இந்த இடத்தை மேற்கொள்ள போகிறோம். ஆகையால அந்த ராஜாவும் தோற்று போகிறாரு. நீங்கள் வணங்குற தெய்வமும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் எந்த தெய்வமே எங்களை இதுவரைக்கும் என்ன செய்யல, ஒன்னும் எங்களை டச் பண்ண முடியல. நாங்க எல்லாத்தையும் ஜெயம் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம், ஒன்னும் எங்களை டச் பண்ண முடியல. உங்க தெய்வம் மட்டும் எங்களை என்ன செஞ்சிட போகுது என்று சொல்லி அவன் விளக்கமாக ஒரு பயமுறுத்துறதை எப்படி பயமுறுத்துறான் பாருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவங்க மனதில் இருக்கிற விசுவாசத்தை கரைய பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா தெய்வத்தை போல அவன் ஆண்டவராகிய தேவனை, கர்த்தராகிய ஆண்டவரையும் அந்த தெய்வத்துல ஒன்றாக இணைத்து தெய்வத்தையும் அவன் தூஷணமாக பேசினான். அவன் ராஜாவை தூஷணமா பேசுனது இல்லாம ராஜா விசுவாசிக்கிற தேவனையும் அவன் தூஷித்து பேச ஆரம்பித்தான். இப்பொழுதுதான் இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் ஆண்டவர்ட்ட முறையிட்டாங்க. அங்க ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை எழுப்பினார். வாசிங்க. ஆமென், thank you Lord. 20ஆம் வசனம் வாசிங்க.
இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கலாம். நீங்க கொஞ்ச நஞ்ச இருக்கிற விசுவாசத்தை கூட பாரு, அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு எதாவது காப்பாத்தினாங்களா? அவங்க பாருங்க ரொம்ப வியாதியாகி போயிட்டாங்க, அவங்க மறிச்சிட்டாங்க. அப்ப ஏன் அந்த தெய்வம் காப்பாத்தல? ஏன் அந்த தெய்வம் அந்த வியாதியில இருந்து அவங்களை குணமாக்கல? ஏன் அந்த பிரச்சனையில இருந்து உங்க தெய்வத்தால ஏன் செய்ய முடியல? பாத்தீங்களா? நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அசிரிய ராஜா எப்படி எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்தையும், எசேக்கியா ராஜா ஜனங்களை எல்லாம் ஆண்டவரை நம்பி இருங்க, இந்த நேரத்துல ஆண்டவரை காப்பாற்றுவார் என்று திடப்படுத்தி வைத்திருந்த அந்த விசுவாசமான வார்த்தையும் தளர பண்ணினதை போலத்தான் இன்றைக்கும் நம்முடைய சுற்றி இருக்கிற மக்கள், நமக்கு அருமையானவர்கள், நேசிக்கிறவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்களா இருக்கலாம், ரத்த உறவுகளா இருக்கலாம், இப்படிப்பட்ட பல தரப்பான உறவுகள், நண்பர்கள் இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் சில நேரங்கள்ல நாம் ஏதாவது ஒரு போராட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். நல்லா இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கணும், இந்த நேரத்துல ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், இந்த நேரத்துல ஆண்டவருடைய அடையாளத்தை கேட்கணும், இந்த நேரத்துல ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், ஆண்டவர் நேரத்தில் இந்த காரியத்தை எவ்வளமாய் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் நம்ம ஆண்டவர் பக்கம் ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் அசிரிய ராஜாவை போல சில சனகரிப்புகள் போல சில ஆவிகள், சில மனிதர்கள் மூலமாக, அவங்க நல்லவங்களா இருக்காங்களோ கெட்டவங்களா இருக்காங்களோ தெரியாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா நம்ம சூழ்நிலையை பார்த்து அவர்களும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதை கேட்ட படைகள், இதை கேட்ட பிரதானிகளும் போய் ராஜாவிடத்தில் அப்படியே வந்து சொன்னார்கள். உடனே ராஜாவும் அதை கேட்ட எல்லா ஜனங்களும் ஒன்றாய் கூடி ஏசாயா தீர்க்கதரிசியிட்ட போய் சொன்னாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் எல்லா ஜனங்களும் ஒன்றாக இணைந்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, உடனே ஜெபிக்கிற ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். நீங்க ஒரு ஆளா ஓடிட்டு இருக்க கூடாது, நீங்க ஒரு ஆளா தடுமாறிட்டு இருக்க கூடாது, ஒரு ஆளா நீங்க போராடிட்டு இருக்க கூடாது. ஜெபிக்கிற ஆட்கள், நல்ல ஜெபிக்கிற ஆட்கள். பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். பாத்தீங்களா? ஆண்டவரை தேடுகிறவர்கள் நல்ல ஜெபிக்கிற ஆட்களோடு இணைந்து கொள்வாங்க. பிரச்சனை நேரத்துல வாங்க சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எசேக்கியா ராஜாவுக்கு உதவியாக ஓடி வந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி, வாங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அப்படிதான் சபை மக்கள் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சபை மக்கள் இன்னொருத்தரோட பாரத்தை சுமக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே நாம் பிரமாணத்தை நிறைவேற்றோம் என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா? ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தரை தாங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சபை, அதற்கு தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உடனே ஓடி வந்து எசேக்கியா ராஜா வந்து உதவி செய்கிறார். வாங்க நாம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்றார். அவங்களோட இணைந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தீர்க்க தரிசனம், இவன் ஒரு தீர்க்கதரிசி. அதனால நீங்க ஆவிகளை முதல்ல பகுத்தறிய கண்டுபிடிக்கணும். யாருக்கிட்ட நல்ல ஜபாவி இருக்குது, யாருக்கு நல்ல தீர்க்க தரிசனம் வர இருக்குது, முதல்ல அதெல்லாம் விசுவாசிக்கணும். முதல்ல தீர்க்க தரிசனம் வரன்னு ஒண்ணு இருக்குது, அது ஆண்டவர் நமக்கு தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு நான் கேட்டா எனக்கு ஆண்டவர் தருவாரு. ஜெபம் பண்ணி போராடி அதை நீங்க வாங்கி பெற்றுக்கொள்ளணும். சபை, ஆமென், ஹல்லேலூயா. சபையில ஞானத்தை போதிக்கிற வசனம், நமக்கு அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாசம் வரும், அற்புதம் செய்யற சக்தி, சுகமளிக்கிற வரும், தீர்க்க தரிசனம் வரும், ஆவியை பகுத்துகிற அந்நிய பாஷை வரும், வியாக்கியானம் வரும். இத்தனை வரங்களையும் கர்த்தர் சபையிலே மக்களுக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் அதை ரிசீவ் பண்ணி அதை பெற்று வாஞ்சையாக போராடி ஜெபம் பண்ணி விருப்பத்தோட வாங்கி அதை பெற்றுக்கொண்டு வைத்திருக்கணும் நம்ம சபையில. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கணும். ஆமா, அவங்க வீடு வாங்கிட்டாங்களா நம்மளும் வீடு வாங்கணும், அவங்க வண்டி வாங்கிட்டா நம்மளும் வண்டி வாங்கணும், அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா நம்மளும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அவங்க லேண்ட் வாங்கிட்டா நம்மளும் லேண்ட் வாங்கணும். இதுல தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அது இல்ல, ஐயோ அந்த அக்கா அந்த அண்ணன் நல்ல ஆவியில் நிறையறாங்களே, நல்ல மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்களே, ஒரு நாளைக்கு இவ்வளவு அதிகாரம் படிக்கிறாங்களே, இவ்வளவு நல்லா ஜெபம் பண்றாங்களே, இந்த அக்கா போல நானும் வரணும், இந்த அண்ணனை போல நானும் மாறணும். அப்படித்தான் அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் அவனுக்கு இருந்தது எசேக்கியா ராஜாவுக்கு. இவன்கிட்ட என்ன ஆவி இருக்குது, ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட என்ன அபிஷேகம் இருக்குது கண்டுபிடித்து போய் அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியோட போய் இணைந்து கொண்டான்.
இப்ப அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சனகரிப் செத்த முகமாய் போனான். பாருங்க, மனுஷன நாடல. பாருங்க, அவங்க 10 பேரை கூட்டு வந்துட்டாங்க சண்டைக்கு. உடனே போன் அடிச்சு, வாடா நீ வாடா மச்சான், டேய் மாமா, டேய் வாடா, டேய் பெரியப்பா, தாத்தா, எல்லாரையும் கூப்பிடல. அவன் யாரை கூப்பிட்டான்? ஆண்டவரை கூப்பிட்டான். இதுதான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கும் உலகத்தான் இருக்கிற வித்தியாசம். ஹல்லேலூயா. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், அங்க தெரியும், அந்த ஆபீஸ்ல இவரை தெரியும், அவரை தெரியும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லயே ஓடக்கூடாது. நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நாள் நமக்கு ஆப்போசிட்டா மாறிடும். நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எந்த செல்வாக்கை நீங்க சார்ந்து இருக்கிறீங்களோ, எந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்க நம்பி இருக்கிறீங்களோ, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை கைவிட்டுரும். நீங்க இன்ஃப்ளூயன்ஸை தேடி போவீங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு திடீர்னு ஒருத்தரை ஃபோன் பண்ணேன். நான் இங்க இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவசரத்துக்கு ஒரு உதவி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்தா அவர் போனே எடுக்கல. அவர் நல்ல நைட் டியூட்டி பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். நீ அவரையா தேடுற? அவர் நல்ல மனுஷன், நல்ல உதவி பண்ணுவார், எதனா உடனே ஹெல்ப் பண்ணுவார். ஆனா ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள், நீ அவரையா தேடுற? டோன்ட் ட்ரை, டோன்ட் நீட் எனி இன்ஃப்ளூயன்ஸ். ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் நான் அவருக்கு போனே பண்றதை விட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு உதவி செய்யாது. பாருங்க, அவங்களுக்கு இருக்குங்கிறது மாம்ச புயம், நமக்கோ கர்த்தர் தானே. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கோ கர்த்தர் தானே. போராட்டம் வந்தாலும் நல்ல ஜெபிக்கிற ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக யார் உண்மையா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஆளை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற மனிதர்களை நீங்க சம்பாதிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் வரணும்னா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய தேவை வரும்போது, அவங்களுடைய பிரச்சனை வரும்போது நீங்க அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிரச்சனை வரும்போது அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க காரியம் நிறைய சொல்லியிருப்பாங்க, ஆனா காதுல வாங்கிட்டு, அப்படியா சிஸ்டர், அப்படிங்களா பிரதர், ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர் அப்படின்னு அவங்க அவங்க கண்ணு முன்னாடி முகமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதன் பிறகு அவங்க குறித்து சுத்தமா மறந்துட்டோன்னு வைங்களேன். இதை கர்த்தர் கணக்குல வச்சு பார்ப்பாரு. நம்ம ஒரு நாள் அபாயம் வரும்போது நாம அவங்களை கூப்பிட்டு பாருங்க, அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் ஆண்டவர் அவங்களை அனுமதிச்சு அனுப்பவே மாட்டாரு. அது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பண்ணோமா பண்ணலையான்னு நம்ம நினைப்போம். நமக்கு அவங்களுக்குன்னா தெரியவா போகுது, நம்ம ஜெபம் பண்றோம்னு சொன்னோம், நம்ம அவங்களுக்குன்னா தெரியவா போகுது, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரம் பார்த்து அவங்களை வேற எதெல்லாம் பிஸி ஆக்கி, இல்ல வேற ஏதாவது ஒரு டீம்ல சேர்த்து விட்டு அந்த பிரேயருக்கு அவங்களை டர்ன் அப் பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் நம்ம அங்க தனியா தான் நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சபை. சபைன்னா யாருக்காவது ஒரு பிரச்சனை உடனே வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர் சொல்லிடுங்க, நான் இந்த பிரேயர் பண்றேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு பிரேயர் நம்ம சபையில இருக்கணும். ஒருத்தர் ஜெபத்துல தாங்கணும். அடுத்த வாரம் வந்து கேட்கணும், சிஸ்டர் இப்படி ஒரு பிரேயர் பாயிண்ட்ஸ் போன வாரம் சொல்லிட்டு போனுங்க, என்ன ஆச்சு, இப்ப எப்படி இருக்கிறீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லைங்களா, அந்த பிரதருக்கு என்ன, எப்படி இருக்கிறாரு கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சனகரி வெட்டப்பட்டு போனான். அதுக்கு அடுத்து பாருங்க, அவன் ஆலயத்துல போய் பணிந்து கொள்ள போகிற பொழுது அவன் வெட்டப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் முகம் செத்த முகமாய் போனான். அங்கே அவன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசித்த பொழுது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப சனகரிப்பு வெட்டப்பட்டான். ஆமென். இப்ப சனகரிப்பை வெட்டுறதுக்கு எசேக்கியா ராஜா கையில பட்டயத்தை எடுத்தானா? சொல்லுங்க, பட்டயத்தை அவனா எடுத்தானா? யார் மாண்டது? யார் அவனை கொன்னது? ஏதோ ஒரு முகாந்திரத்துல, ஏதோ ஒரு காரியத்தினால அவன் வெட்டப்பட்டு போன. கர்ப்ப பிறப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளைங்களே என்ன பண்ணிட்டானுங்க? வெட்டிட்டானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பண்ண வேண்டியதுல என்ன தெரியுமா? அவன் ஆயுதத்தை எடுத்தா நம்மளும் ஆயுதம், அவன் கட்டை எடுத்தா நம்மளும் கட்டை, அவன் கல் எடுத்தா நம்மளும் கல்லு, அவன் 10 பேரை கூட்டு வந்து நானும் 20 பேரை கூட்டு வருவேன். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஆண்டவர் கண்டிப்பாக நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வசிக்கலாமா? Thank you Lord Jesus.
2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேமின் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் 21 வாசிக்கலாம். 20-21 வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 20-21. பின்பு அவர்கள் அதிகாலமே 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், நல்லா கவனிங்க, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாய் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இங்க யுத்தம் பண்ணக்கூடிய ஜனங்கள் ஒரு பக்கம் பாளையத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த யோசபாத் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் கையில என்ன வச்சிருக்கிறாங்க? ஆயுதங்களோட நிற்கிறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய், இவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கையில பெரிய பெரிய ஆயுதங்களும் ஈட்டியும் கேடகத்தோட வந்து நிற்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இசைக்கருவிகளோட போய் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். யுத்தத்துக்கு நிற்கிறாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யுத்த ஆயுதங்களோட நிற்கிறாங்க. இவங்க கையில ஒரு வெப்பன்ஸும் கிடையாது, ஒரு ஆயுதம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கோலியாத்து கையில எல்லாமே இருக்குது, தாவீது கையில ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இவங்க முன்னாடி எல்லா கையில எல்லா ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் பிள்ளைங்க கையில ஒரு ஆயுதம், அவன் கையிலாவது கல் இருந்தது, இவங்க கையில ஒண்ணுமே கிடையாது, வெறுமையா இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு, துதி, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதுவோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்கள போல எனக்கு ஆயுதம் இல்லை, அவங்கள போல எனக்கு சப்போர்ட் இல்லை, அவங்கள போல எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவங்கள போல எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ற ஆள் இல்லை, அவங்கள போல எனக்கு செல்வாக்கு இல்லை, அவங்கள போல எனக்கு பணம் இல்லை, அவங்கள போல எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு பலம் இல்லை, தெம்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்குது, கர்த்தரை துதிக்கவும் பாடவும் பாடகர்களை நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. பாடகரை நிறுத்துங்க, போதும், துதிங்க, நல்ல பாட்டு பாடி நல்ல துதிங்க, அது ஒண்ணு போதும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு, கரங்களை தட்டி சொல்லுவோம், அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். நல்ல பாடுங்க, நல்ல துதிங்க, வேற ஒன்னையும் தேடி யாரையும் தேடி போகாதீங்க, யாரையும் தேடி நீங்க போகவே போகாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், உங்க மத்தியில பல பிரச்சனைகள் வழியாக நம்ம 2013 பல பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து போனோம். எனக்கு ஆரம்ப ஊழியம், அப்ப முழு நேர ஊழியத்தின் ஆரம்ப கட்டம் அது எனக்கு. அப்போ எல்லாரும் கூப்பிடுவாங்க, அவங்க வாங்க இவங்க வாங்க, ஒரு லாயர் டீம், ஒரு 50 லாயர் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் என்னை கூப்பிட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை ஆணையம், அவங்க ஒரு பக்கம், நாங்க உங்களுக்காக